தரிகட்ட தாவேக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் பதவி நீக்க வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியின் சார்பில் ஒரு மகத்தான போராட்டம் மாநிலம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாணவர் அணியின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், தமிழகத்தின் தாயுமானவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிலான எழுச்சியுடன் நடைபெற்றிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் அத்துமீறலின் காரணமாக இன்று காலையிலேயே எழும்பூரில் மேடை அமைக்க அவர்கள் தடை விதித்து போராட்டத்திற்கும் தடை விதித்திருந்தார்கள். என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தடைகளை தாண்டி அரசியல் இயக்கத்தை பல ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம். அந்த வகையில் இன்றைக்கு காவல்துறையினர் தடை விதித்திருந்தாலும் கூட எடுத்த காரியத்தை கைவிட மாட்டோம் என்கின்ற வகையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகரமாய் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த வகையில் காலை 9:30 மணிக்கு நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலான முழக்கங்களோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்து பிறகு காவல்துறையினர் சாறை சாறையாக கைது செய்து இந்த மண்டபத்தில் கொண்டு வந்து அடைத்திருந்தார்கள். ஏறத்தாழ காலை 10:30 மணிக்கு பிறகு இப்பொழுது மணி 7 நெருங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த மண்டபத்திலேயே, அதுவும் குறிப்பாக இந்த மண்டபத்தில் இன்றைக்கு ஒரு பொதுமக்களுக்கு காதணி விழாவுக்கு என்று ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்டபத்திற்குள் வர முடியாதபடி அவர்களுக்கு 4 மணிக்கெல்லாம் இந்த மண்டபம் தந்திருக்க வேண்டும். 4 மணியிலிருந்து அவர்கள் உணவு தயாரிக்கிற அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். அந்த பொதுமக்களுக்கும் இடையூறு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த மண்டபத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 100 மகளிரும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த 100 மகளிரும் கூட 7 மணி வரை இங்கே அடைக்கப்பட்டு இருந்தது, காவலில் வைக்கப்பட்டிருந்தது என்பது காவல்துறையினரின் அடாவடித்தனமான அத்துமீறல் என்பது முற்றிலும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்று. அந்த வகையில் 7 மணி வரை இங்கே அடைத்து வைத்திருந்து காரணமே இல்லாமல் மதியம் கூட இங்கே வந்திருந்தவர்கள்தான் அவர்களுக்கான உணவு ஏற்பாட்டை செய்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டது. உணவோ அல்லது குடிப்பதற்கு குடிநீரோ கூட தர முடியாத ஒரு தரிகட்ட அரசு தான் தாவேக அரசு. அந்த வகையில் இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த போராட்டத்திற்கும் இது போன்றதொரு அடக்குமுறை இல்லை என்கின்ற வகையில் ஒரு மிகுந்த காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது இந்த அரசு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் இதுபோன்ற அத்துமீறல்கள், அடாவடித்தனங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒன்றல்ல, இன்றைக்கு நேற்றைக்குத்தான் 2 நாட்களுக்கு முன்னால் அவர் அந்த போதைப் பொருளை உபயோகிக்கிற அந்த முறையை இன்றைக்கு பார்த்து தமிழ்நாடே அதிர்ந்து போனது. இந்த நிலையில் மீண்டும் இன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்று வெளிநாட்டில் அவர் போதையில் நடமாடுவதை போன்று, கடல் நீரில் நடமாடுவதை போன்று ஒரு வீடியோ வந்திருக்கிறது. இன்னொரு அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், போதைக்கு எதிரான விழிப்புணர்வு என்கிறார்கள். ஆனால் அமைச்சருடைய கையில் முதலமைச்சருடைய படம் புகைப்பிடிப்பதை போன்று ஒரு படத்தை டாட்டோ குத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது போன்ற அமைச்சர்கள், ஏராளமான அமைச்சர்கள், அந்த அவர்களுடைய அந்த அமைச்சரவையில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே இது போன்ற சிக்கல்களில் சிக்கி வருகிறார்கள். நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் இதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுப்பார்கள்.